அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு நவம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த ரிஷபம் ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சற்று நிறைய முயற்சி பண்ணணும். கலவையான பலன்கள் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை. நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசியாதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கு சுக்கிரன். இது சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்தாலையும் உங்களுக்கு 6ஆம் பாவகம், அந்த பாவகம் வலுப்படும் போது உங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் தான். அதாவது அவசரப்பட்டு நீங்க செயல்படுறது அல்லது ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, அவசரப்பட்டு செயல்படுறதுனால நஷ்டங்கள் ஏற்படலாம். அல்லது உங்களுக்கு நீங்களே சில பாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ராசிக்குரியவன் 6ஆம் பாவகத்திலே ஆட்சி பெற்று இருந்தாலும் எதிர்மறை சிந்தனைகளால சூழப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கணும். உங்க கூடவே ஒருத்தர் பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய உண்மையான குணத்தை இந்த மாதத்துல தெரிஞ்சுக்குவீங்க. அவரே தான் உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பார். அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் இருக்கலாம், அல்லது உங்க அண்டை அயலார்களாக கூட இருக்கலாம், அல்லது உங்க நண்பர்களாக இருக்கலாம். ஆனா அந்த நட்புன்ற போர்வையில அல்லது பழக்க வழக்கம் என்ற அந்த போர்வையில உங்களுக்கு சில நெகட்டிவை ஏற்படுத்தி உங்களை தவறான வழியில தூண்டிக்கிட்டு இருக்கிறவங்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உடல் நலத்தையோ அல்லது கடனுடைய அழுத்தத்தையோ ஏற்படுத்தும். வயதுக்கு ஏற்றாற் போல இது இருக்கும். இப்போ உதாரணமா ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கீங்கன்னாக்க கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். குழந்தைகளாக இருக்கீங்கன்னாலையும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால இதை கவனமா ஹெல்த் இஷ்யூஸ் வராம முன்னெச்சரிக்கையா உணவு விஷயத்துல இருக்கிறது நல்லது. கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யுங்க. உடனுக்குடன் மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை செய்யும் போது உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். சூரியனும் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கு. வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படலாம், சில பேருக்கு வீடு ஆல்ட்ரேஷன், சில பேருக்கு சொந்தமா வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அல்லது வீடு கட்டுறதுக்கான கடன், ஒரு சுப கடனும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் போது கடன் கேட்டீங்கனாலையும் கிடைக்கும். அகலக்கால் வைக்காமையும் பார்த்துக்கணும் அதுக்குன்ட்டு. ஏன்னா இல்லைன்னா கடனுடைய அழுத்தங்களை ஏற்படுத்திடும். இந்த சுக்கிரனும் 6ஆம் இடத்துல தான் இருக்கு. இடத்துல மாதம் ஃபுல்லாவே சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும். சூரியன் நவம்பர் 17ஆம் தேதி வரலும் இருக்கும். ஸோ அது வரலும் பார்த்தீங்கன்னாக்க வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் அல்லது இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவை ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை வாகன மாற்றமும் சில பேருக்கு ஏற்படும். பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். சில பேருக்கு ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன அமைதியை ஏற்படுத்தும். குரு 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நவம்பர் 11ஆம் தேதி தான் வக்ரம் ஆகிறார். அது வரலும் 3ஆம் இடத்துல உச்ச குருவாக இருக்கும். 8 3ஆம் இடத்துல இருந்து 11ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். அதாவது கடுமையான முயற்சியின் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் வரும். அதே போல வேலை விஷயமா ஒரு ஊர் விட்டு வெளியூர் போய் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அலைச்சல்கள் இருக்கும், ஆதாயங்களை கொடுக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். திடீர்னு வருமானமும் வரும். அதே அளவுக்கு சுப விரயங்களும் நிறையவே ஏற்படும். குருவை பொறுத்தவரையில் 3ஆம் பாவகத்துல இருக்கும்போது 8 ஒரு மறைவு ஸ்தானாதிபதி, இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது நல்லதுதான். அந்த வகையில குரு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் ஃபுல்லாவே நன்மை. குரு உங்களுக்கு நல்ல ஸ்டேட்ல இருக்காரு, நன்மை செய்யக்கூடிய அளவுல தான் இருக்கிறாரு. நவம்பர் 11ஆம் தேதி வக்ரம் ஆயிட்டாலும் அதை விட ரொம்ப நன்மை தான். நவம்பர் 11ஆம் தேதிக்கு மேல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரன் பாக்குறீங்கன்னா வரன் வர்றது, வரன் சில பேருக்கு திருமணமே கூட ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னாக்க மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா வழக்குகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல சாதகமாக போகும். உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்துல கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும். நோய் போகும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்க. அதே போல சூரியன் இருக்கிறதுனால அதுல சக்சஸும் உண்டு. பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. இப்ப நவம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்துடும். மாதம் ஃபுல்லாவே செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி. விருச்சிகத்திலேயே செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது நன்மையா அப்படின்னா இதுவும் இன்னும் பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் தான். பொதுவாகவே ராசி அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா என்ன ஆகும்? வாழ்க்கை துணைவரை விட்டு ஏதோ ஒரு வகையில சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தொழில் காரணமாக கூட சில பேர் பிரிஞ்சிருப்பீங்க. சில பேர் ஒரே வீட்டுல இருந்து கூட தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு அந்நியன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் 7ஆம் இடத்துலயே செவ்வாய் இருக்கும்போது. அதோட சூரியனும் சேரும் போது என்ன ஆகும்?
நீங்க நல்ல வார்த்தைகளே சொன்னா கூட வாழ்க்கை துணை ஒரு வகையில இருந்து சில கருத்து வேறுபாடுகள் வரும். உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க வாய் தவறி ஏதாவது ஒரு தப்பா பேசிட்டீங்கன்னா அதையே எடுத்துக்குவாங்க. அதன் மூலம் குடும்பத்துல சண்டை வரும். அதே போல 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆரம்ப காலத்துல மாதத்தோட முதல் பகுதியில சொல்றேன். இடத்துல நவம்பர் 17க்குள்ள தாய்வழி உறவுகளாலையும் சரி, வாழ்க்கை துணைவரின் உறவுகளாலையும் இந்த நேரத்துல சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு வரும். ஏன்னா செவ்வாய் மாதத்தோட தொடக்கத்தில இருந்து மாதம் ஃபுல்லாவே 7ஆம் இடத்துல தான் இருக்கு. ஸோ அதனால கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். தொழில் காரணமாக பிரிந்திருக்கீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. அதே சமயத்துல செவ்வாய் விரையாதிபதியாக வரக்கூடியவர். விரையாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெறும்போது சில பேருக்கு சண்டை சச்சரவே இல்லை. ஆனா வாழ்க்கை துணை ஒரு வகையில செலவுகள் ஏற்படும். அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதற்கு நீங்க செலவு பண்ணலாம். வாழ்க்கை துணைவருக்கு உடம்பு பாதிப்பு, அதுக்கு செலவு பண்றது, அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான செலவுகள் உங்களுக்கு உண்டு. 7ஆம் அதிபதி தான் 12ஆம் அதிபதி. அப்போ இந்த 7ஆம் பாவகத்திலேயே செவ்வாய் ஆட்சி பெறுறது ஒன்றும் பெரிய அளவுக்கு நன்மை இல்லை. அதே போல சுக்கிரன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெறுறதும் பெரிய அளவுக்கு நன்மை கிடையாது. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நன்மை. அதே சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்போது பெருசா பாதிப்பு, பெரிதாக நன்மை கிடையாது. சூரியனும் செவ்வாய் புதனும் அங்கேதான் இருக்கும். புதன் பாத்தீங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதி வக்ரம், நவம்பர் 24ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது. புதன் வக்ரமும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 2 குடியவன் மற்றும் 5ஆம் அதிபதி. அப்ப புதன் வக்ரம் ஆகுறது இந்த ரிஷபராசிக்கு நல்லதானா? நல்லது இல்லை, கெட்டதுதான். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி வக்ரமாகும் போது எதிர்பார்த்த பண வரவு சில தடைகள் அப்புறம் வரும். ஆனா கேட்ட இடத்துல பணத்தை வரும். அதாவது பணம் வந்தாலும் செலவுகள் அதிகமாகும், பணம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும், பண தட்டுப்பாடுகளும் சில பேருக்கு ஏற்படும். அதாவது 2 குடிவன் தன் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறாரு. குடும்ப வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதே போல குடுக்கல் வாங்கல்ல பிரச்சனைகள். நீங்க பணம் கொடுத்தீங்கன்னாக அது வாங்க முடியாது. சில பேருக்கு வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது. கடனுடைய அழுத்தங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வகையிலையும் செலவுகள், பிள்ளைகள் வகையிலையும் மனக்குறைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த வக்ர காலத்துல நவம்பர் 9ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 24ஆம் தேதி வரலாம் புதன் வக்ர நிவர்த்தி ஆவர் வரலும் பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. அதாவது குடுக்கல் வாங்கல் அதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் மேக் பண்ணீங்க. மேலும் இந்த நேரத்துல அதிகமா எக்ஸ்பென்சஸ் ஆகும். அது உங்களுக்கு பற்றாக்குறையை ஏற்படுத்தும். அகலக்கால் வைக்க வேணாம். புதிய புதிய முயற்சிகளை இந்த மாதத்துல செயல்படுத்த வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கலவையான பலன்கள் தான். ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு 10ல ராகு, 4ஆம் இடத்துல கேது. 10ல இருக்கக்கூடிய ராகுவால வேலையை விட்டுட்டாலையும் வேலை திருப்பவும் கிடைக்கும். சப்போஸ் வேலை இல்லைன்றவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துலயே சுக்கிரனும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வாய்ப்புகள் உங்களை தேடியே கூட வரும், புதிய வாய்ப்புகள் வரும். அதே போல 10ல ராகு இருக்கும் போது ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதற்கேற்ற பெனிஃபிட் கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் நிறையவே சைன் ஆகும், அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நெகட்டிவ் தான். பொதுவாகவே 4ல கேது இருக்கு, சிம்மத்தில் அதுவும் கேது இருக்குனாக்க ஹெல்த்தை பாதிக்கும். பிள்ளைங்க வகையில ஒரு மனக்குறைகள் இருந்துகிட்டே இருக்கும். பிள்ளைகள் வகையில செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பிள்ளைகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். 5க்கு 4ஆம் இடம் 12ஆம் பாவகம். அந்த வகையில சொல்றேன். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அலைச்சல்கள் இருக்கும். தாயாருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு போன்றவை போகும். தாயாரின் உடல்நலத்துல பாத்துங்க. அண்ட அயலார்கள் மற்றும் தாய்வழி உறவுகள், வாழ்க்கை துணைவரின் உறவுகளுடன் கருத்து வேறுபாடு வராம பாத்துக்கிறது இந்த மாதம் புத்திசாலித்தனமான காலகட்டமாக இருக்கும். 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி எந்த நிலையில இருக்கிறாருனாக்க, இந்த சனி வக்கரமான பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும். வேலையை விட்டுடலாமா, வேலையை மாறலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். இந்த வக்கர நிவர்த்தி என்பது நவம்பர் 28ஆம் தேதி ஏற்படுது. இந்த வக்கர நிவர்த்தி ஆச்சுன்னா உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன், டிப்ரெஷன் குறையும், ஒர்க் ப்ரெஷர் கூட கொஞ்சம் குறையும். அதே போல வேலை மாத்தலான்ற எண்ணங்கள் கூட மாறும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா நீங்க வெளியில ட்ரை பண்றீங்கனாலையும் அடுத்த மாதம் நவம்பர் 28க்கு மேல புதிய வாய்ப்புகள்ல நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். இந்த சனி 11ல இருந்து வக்கரமானதுனால உங்களுக்கு ஒரு சொல்ல போனா 9, 10க்குரியவன் வக்கரமாகும் போது அது ஒரு நெகட்டிவான பலன் தான். அப்போ இந்த மாதம் ஃபுல்லாவே வக்கரத்துல தான் இருக்கிறாரு. அப்போ தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். 9க்குரியவன் தந்தையால ஆதாயங்கள் உண்டு, சொத்துக்கள் கைமாறுதல் சில பேருக்கு ஏற்படும், பூர்வீக சொத்து கிடைக்கும் சில பேருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவகத்தை பார்க்கும்.
அந்த வகையில தந்தையின் உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும், பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. அதே போல தந்தையால் ஆதாயம், தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கிறது போன்றவை ஏற்படும். சில பேருக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த குரு வக்ரமான பின்பும் நன்மைதான். அதாவது நவம்பர் 11 இருந்து குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது, வக்ரமாகாத இருக்கக்கூடிய காலகட்டமும் நன்மைதான். மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை. அந்த வகையில சில பாக்கியங்கள் கைகூடும். திருமணத்திற்காக வரன் பார்க்கறீங்கன்னா வரன்கள் அமையும், அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. அதே போல புத்திர பாக்கியம் கிடைக்கும். முயற்சிகள் கடுமையா இருந்தாலும் உங்களுக்கு கடைசி முயற்சி சக்சஸ் ஆயிடும். அதாவது முயற்சியே சக்சஸ் ஆகல, உங்களை நீங்க வளர்த்து விட்டவங்களாம் கூட உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனா மாத முடிவுல பாத்தீங்கன்னா அவங்களே உங்ககிட்ட சரண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வரும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த மாதம் சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. சற்று மந்தமா அல்லது கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிற மாதிரி இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்துல தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பு அல்லது சோசியல் மீடியாக்களை கவனம் செலுத்துறதுனால தேவையற்ற நட்பு, தேவையற்ற காதல் போன்றவை கூட உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். அதனால இந்த காலகட்டத்துல தேவையற்ற நட்பு, காதல் போன்றவற்றில் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க 18-19 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். அதாவது சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சில பேருக்கு எதிர்பாலினர் உறவு கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த எதிர்பாலினர் உறவு என்பது எல்லாருக்குமே வந்துருமா? இந்த பொது பலன்ல சொல்ற மாதிரி எல்லாரும் உறவு இல்லாதவங்களுக்கு எல்லாம் உறவு வந்துடும் அப்படின்ற மீனிங் கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரை 11ஆம் பாவகத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாரு இந்த மாதம். அந்த வகையில நிதி நிர்வாகம், இன்சூரன்ஸு, அதே போல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் தொழில், நிதித்துறை, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, ஆடிட்டிங், இந்த துறைகளில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை மண்மனை, விவசாயம் சார்ந்த தொழில், நீர் சம்பந்தமான தொழில்களில் இருப்பவர்களுக்கும் நல்ல வருமானங்கள் வரும். அந்த அளவுக்கு செலவும் இருக்கும், விரயங்களும் நிறைய இருக்கும். அகலக்கால் வைக்காம கொஞ்சம் இந்த மாதம் இருக்கணும். நீங்க பெரும் கடன் படாம இருக்கணும். கடன் கேட்டா கிடைக்கும், ஆனா அது பெரும் கடன் படாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பெரும்பாலான கிரகங்கள் பாத்தீங்கன்னாக்க பாசிட்டிவா இல்லை. குரு இருக்கிறது பாசிட்டிவா இருக்கு. அந்த வகையில பணம் கிடைக்கும். செலவு பண்றதுக்கு செவ்வாய் நெகட்டிவா இருக்கு. விரையாதிபதி நெகட்டிவா இருந்தாக, அதாவது ஆட்சி பெற்று இருக்கும்போது விரயங்களும் ஆகும். வாழ்க்கை துணைவர் வகையில் ஆகும், பிள்ளைகள் வகையில் ஆகும். பிள்ளைகள் பற்றியும் அல்லது வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதனால பெரிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது. வேலையில கூட மாறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நவம்பர் 28க்கு பிறகு முயற்சி செய்யுங்க, முடிவு பண்ணுங்க, அதுதான் நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, இந்த மாதத்தை பொறுத்தவரை முருகனை வழிபாடு செய்யறது நல்லது. முற்றிலும் உங்களுடைய வினைகள் தீரும். அதே போல விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். விநாயகரை கும்பிட்டு முருகனை கும்பிடுங்க, எல்லா செல்வங்களும் பாக்கியங்களும் கிடைக்கும். சனிக்கிழமையில விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய தடைகள் நீங்கும், முயற்சிகள் வெற்றியாகும், மன அமைதி கிடைக்கும், ஆரோக்கியம் பெருகும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.